ஹலோ மை செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஃபன்னான கதை பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு சின்ன எலி காட்டுல நடந்து போச்சான். நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரே ஒரு நரி வந்துதான். நரி எலிய பார்த்து, ஏய் எலியே, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். எலி, நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நரி, அப்படியா, என் வீட்டுக்கு வா, ருசியான உணவு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். எலிக்கு நரியோட திட்டம் என்னன்னு புரிஞ்சுதான். அதை எதையோ யோசிச்சுட்டு, இல்ல நரி, நான் ஏற்கனவே கிரஃபலோட சாப்பிட போறேன். உடனே நரியும், கிரஃபலோவா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு எலி, கிரஃபலோவை தெரியாதா, அது ஒரு பெரிய மிருகம், அதுக்கு பெரிய பெரிய கண்ணு, பெரிய பெரிய பல்லுலாம் இருக்கும். அதை கேட்டு நரி நடுங்குச்சான். நடுங்கி பயந்து ஓடி போயிடுச்சான். மறுபடியும் எலி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆந்தை வந்து எலியை கூப்பிட்டுதான். எலியே, என் வீட்டுக்கு வா, சூடான டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எலி உடனே, இல்லை இல்லை, நான் கிரஃபலோவோட டீ குடிக்க போறேன். உடனே ஆந்தையும், அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அது ஒரு பெரிய விலங்கு, அது கண்ணு வந்து நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அது மூக்கு கீழே பெரிய பெரிய கொம்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆந்தை அதை கேட்டு பயந்து பறந்து ஓடிடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு பாம்பு வந்து எலியை கூப்பிட்டுதான். எலியே, வீட்டுக்கு வா, நல்ல விருந்து இருக்கு அப்படின்ச்சான். உடனே எலியும், இல்லை, நான் கிரஃபலோ கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பாம்பும், அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அது ரொம்ப பெருசா இருக்கும், கருப்பா இருக்கும், முதுகுல நிறைய முள் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு பாம்பு பயந்து ஓடிடுச்சான். அப்போ சடனா டக் டக்குன்னு ஒரு பெரிய யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சான். எலி திரும்பி பார்த்துச்சான். பார்க்கும்போது பின்னாடி ஒரு பெரிய பயங்கரமான விலங்கு நின்னுட்டு இருந்ததாம். வணக்கம் சின்ன எலியே, நீ மிகவும் சுவையாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிச்சான். எலி புத்திசாலி தானமா, அதுக்கு ஒரு யோசனை வந்துதான். நீ என்ன சாப்பிட போறாயா? இந்த காட்டுல எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு கிரஃபலோ, ஓ அப்படியா, நீ அவ்வளோ பயங்கரமானவனா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். எலி, அப்போ நீ நம்பலையா, அப்ப என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிச்சான். முதல்ல பாம்பை பார்த்துதான். ஓ எலியே, நீ மிகவும் பயங்கரமானவன் அப்படின்னு சொல்லி பாம்பு பயந்து ஓடிச்சான். அதுக்கப்புறம் ஆந்தைய பார்க்க போனாங்களாம். ஆந்தைய பார்க்கணும்னா, ஓஹோ எலியே, நான் போறேன் அப்படின்னு பயந்து ஓடி போயிடுச்சான். அதுக்கப்புறம் நரிய பார்க்க போனாங்களாம். நரிய பார்க்கும்போது, ஐயோ உண்மையிலே அது கிரஃபலோ, பயங்கரமாகுது அப்படின்னு சொல்லி நரியும் பயந்து ஓடிடுச்சான். உடனே கிரஃபலோ அதை பார்த்து, நீ உண்மையாவே பயங்கரமானவன் தான் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எலி, ஆமாம், எனக்கு இப்போ பிடித்த உணவு என்ன தெரியுமா, கிரஃபலோ குழம்பு தான் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதை கேட்டு, ஐயோ நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிரஃபலோவும் பயந்து ஓடிடுச்சான். அதுக்கப்புறம் எலி ரொம்ப சந்தோஷமா ஒரு நட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியா நடந்து போச்சா. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சின்னவனா இருந்தாலும் புத்திசாலித்தனமா இருந்தா எந்த ஒரு பெரிய ஆபத்தையும் சமாளிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.